வணக்கம் நண்பர்களே. இந்த விளக்கப்படத்தை புரிந்து கொள்வது முக்கியம். இது தனிப்பட்ட பலகைகளில் ஞாயிற்றுக்கிழமை வரும் படத்தில் உள்ள கூட்டலை அடிப்படையாக கொண்டது. உதாரணமாக, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பலகை Dக்கு 0 கிடைத்தது. பலகை Aக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 கிடைத்தது. பலகை Bக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 6 கிடைத்தது. பலகை Cக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 8 கிடைத்தது. இங்கே அட்டவணையில் உள்ள சிவப்பு நிறம் 1 மற்றும் 6 இன் கூட்டலை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு 0 உடன் 1, 6 ஐ சேர்த்தால் நமக்கு 1, 6 கிடைக்கும். இது ஒரு கலவையாகும். இவை எதிர்ச்சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு முழுமையான வட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஜோடிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒத்த 2, 7 கடந்த வாரத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு நீல நிறத்தை குறிக்கிறது. இதேபோல் பச்சை என்பது அந்த தனிப்பட்ட பலகைகளின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு 3 மற்றும் 8 ஆகும். இந்த 3 பலகைகள் மற்றும் வண்ணங்களை நாம் 6 இலக்கங்களின் வரிசையை பெறுகிறோம். எடுத்துக்காட்டாக 0 இல் நமக்கு 1, 2, 3, 6, 7, 8 கிடைக்கும். இதன் மூலம் எந்த வரிசையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சரிபார்க்கிறோம். இந்த 6 உருவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றும் 4 உருவங்களின் 3 வெவ்வேறு சேர்க்கைகளை உருவாக்கலாம். உதாரணமாக, சிவப்புடன் பச்சை நிறத்தை இணைக்கவும், சிவப்புடன் நீலத்தை இணைக்கவும், நீலத்துடன் பச்சை நிறத்தை இணைக்கவும். பலகை Tயில் உதாரணத்திற்கு ஒவ்வொன்றும் 4 இலக்கங்களின் 3 வரிசைகளை நாம் தயாரிக்கலாம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்த 0 ஐ அடிப்படையாக கொண்ட சிவப்பு மற்றும் பச்சை சேர்க்கை 1, 3, 6, 8 ஆகும். எனவே திங்கட்கிழமை 6, செவ்வாய்க்கிழமை 3 மற்றும் வெள்ளிக்கிழமை இன்று 1 என இருப்பதை நீங்கள் காணலாம். 5 நாட்களில் 3 வரிசைகள். இதேபோல் சிவப்பு மற்றும் நீலம் 1, 2, 6, 7 ஐ குறிக்கும். இதேபோல் பச்சை மற்றும் நீலம் 2, 3, 7 ஆகஸ்ட் 8 இருக்கும். இதுவரை பலகை Tயில் நமக்கு 1, 3, 6, 8 உள்ளன. 3 முறை வந்தன. இதுவரை பலகை Aயில் நமக்கு சிவப்பு நீலம் 3, 4, 8, 9 உள்ளன. இவை 3 முறை வந்துள்ளன. இதுவரை பலகை Bயில் நமக்கு நீலம் மற்றும் பச்சை 3, 4, 8, 9 உள்ளன. இவை 3 முறை வந்துள்ளன. பலகை Cயில் நமக்கு பச்சை மற்றும் நீல வரிசை உள்ளது. இது 5, 0, 1, 6 ஆகும். இவையும் 3 முறை வந்துள்ளன. எல்லா விளக்கப்படங்களுக்கும் 4 இலக்க வரிசைகள் சராசரியாக வாரத்திற்கு 3 முதல் 4 முறை வருகின்றன. மேலே உள்ள அனைத்து பலகைகளிலும் இவை ஏற்கனவே குறைந்தது 3 முறை வந்துள்ளன. பலகை Tயில் 2, 7 இன் நீல வரிசை வராமல் இருப்பதை காணலாம். பலகை Aயில் பச்சை 3, 8 வராமல் இருப்பதையும் நீங்கள் காணலாம். பலகை Bயில் சிவப்பு 2, 7 வராமல் இருப்பதையும் நீங்கள் காணலாம். பலகை Cயில் சிவப்பு 4, 9 வராமல் இருப்பதையும் நீங்கள் காணலாம். இந்த நிலுவையில் உள்ள வரிசைகளின் அடிப்படையில் இந்த பலகைகள் ஒவ்வொன்றிற்கும் 3 இலக்கங்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். போர்டில் 1 நிலுவையில் இருந்தது. அது 15 நாட்களுக்கு பிறகு இன்று வந்துள்ளது. எனவே அடுத்த 2 நாட்களில் நிலுவையில் உள்ள 2, 7 இல் 1 வரும் என்று எதிர்பார்க்கிறோம். போர்டில் 2 நிலுவையில் இருந்தது. அது 12 நாட்களுக்கு பிறகு இன்று வந்தது. எனவே கடந்த 35 நாட்களாக நிலுவையில் உள்ள போர்டு இல் 4 நிலுவையில் உள்ளன. அடுத்த 2 நாட்களில் 4, 9, 2ஐயும் தேர்வு செய்தோம். போர்டு AB 2லும் உள்ள வரிசைகள் கடந்த 8 முதல் 9 நாட்கள் புள்ளி விவரங்களின் ஒரு பகுதியாக 469, 194 வர உள்ளன. போர்டு இல் 13 நாட்களில் இருந்து 4 வரவில்லை. எனவே அங்கு 4 வர வாய்ப்பு உள்ளது. இந்த வாரம் போர்டு இல் 29 நாட்களுக்கு பிறகு 4 முதல் 2 வரை முறை வந்தன. எனவே போர்டு Tவில் 4 வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். विश्वनाथ जी ने तुझसे कुछ कहा था।
कोशिश नहीं छोड़ते तो आज तुम्हें बड़े खिलाड़ी होते हैं, लेकिन तुमने तो अपनी उम्मीद ही खो दी। तुमने विशाल के सपनों को भी तोड़ दिया, लेकिन विशाल ने ना तो हिम्मत हारी और ना ही किसी की मदद लेने से इनकार किया। हाँ दादा, मुझे साई नहीं समझाया था, मैंने साई की बात ही मानी और आज मैं चुन लिया गया हूँ। मुझे कुछ महीने में लंदन भेज रहे हैं। काश मुझे अपनी गलती का एहसास पहले हो गया होता। जब जागो तभी सहेगा। अब मैं अपनी सजा भुगतना चाहता हूँ ताकि उसके बाद अपने बीते कल के ऋण से मुक्त होकर के एक नई जिंदगी शुरू कर सकूं।